ஏர் இந்தியா ஃபிளைட் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய ஃபிளைட் எமர்ஜென்சி ஹால்ட் பண்றதுக்கு இதுதான் ரீசனா இருக்கணும். விஜய்க்கு அபிஷியல் ட்ரிப்னு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னைய தேதிக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஃபிளைட் அவாய்டே பண்ண முடியாது. ஒர்க்குக்காக எவ்ரிடே ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க கூட இருக்காங்க. அகமதாபாத் ஆக்சிடென்ட் என்னமோ வருத்தமான விஷயம் தான். நிறைய கனவுகளோட போனவங்களோட டெஸ்டினி இப்படி ஆறதுக்கும் ஹாஸ்டல்ல சாப்பிட போன பசங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வரும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வருத்தமான விஷயம் தான். சோஷியல் மீடியா ஃபுல்லா இதுதான் இருக்கு. அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஃபிளைட்டை பார்த்தா மட்டும் இல்ல, அந்த சத்தம் கேட்டா கூட பயமா இருக்கும். அதுல டிராவல் பண்றவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அப்போ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் நடக்க எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கோ அதை விட ஃபிளைட்ல போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாஸ்ட் டேட்டா வச்சு பார்த்தா ரொம்ப 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 கம்மி. ஸ்டில் ஃபிளைட் ஒரு சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். இனிமே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இன்னும் ப்ரோஆக்டிவாவும் பிரிகாஷனரியாவும் காஷியஸாவும் இருப்பாங்க. அதனால தான் நிறைய ஃபிளைட் கோளாறுன்னு ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னு நம்புறேன். பிளஸ் டெத்துங்கிறது எப்ப வேணாலும் வரலாம். கனடால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த பொண்ணு 2 கேங்குக்கு நடுவுல நடந்த கன் ஷூட்டிங்ல தவறுதலா ஃபயர் ஆகி இறந்து போயிட்டாங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிராஸ் பண்றதுக்காக பெடஸ்ட்ரியன் பாத்துல நின்றுட்டு இருந்தவங்கள இம்பயர்ட் டிரைவர் ஒருத்தர் ஹிட் பண்ணி ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, வாழ்ற நாட்கள்ல அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாமேங்கிறது தான். விஜய் சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. இது கம்ப்ளீட்டா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.